அரசியல் தலைவராக இன்னைக்கு முருகனை வச்சு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் நடிச்ச கங்கா கௌரின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. வடிவேலும் அருண் எனக்கு மகனுகளா நடிச்சிருப்பாங்க. அதுல கஞ்சனா நடிச்சிருப்பேன். அப்ப ராத்திரி தூங்குறப்ப சாவி கொத்த வச்சுட்டு இப்படியே தூங்கிட்டு இருப்பேன். என் மகனுங்க 2 பேரும் கொள்ளையடிக்கிறதுக்கு ஐடியா பண்ணி அந்த சாவி கொத்தை எடுத்துட்டு ஒரு வேல் கம்பை சொருகி விட்டுருவாங்க. சொருகி விட்டு சாவி எடுத்துட்டு அவங்க பீரோவை திறந்து பணத்தை எடுத்துட்டு போயிட்டான். நான் வேல் கம்பை பிடிச்சிக்கிட்டே இருந்துட்டு காலையில பார்த்து, முருகா என்ன முருகா திடீர்னு என் கைக்கு வந்துட்டு அப்படின்ட்டு. நான் முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என் சொத்தை பூரா கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. பாஜக இப்படித்தான் முருகன் மாநாட்டை நடத்தி மக்கள் கையில் அந்த வேல்கம்பை கொடுத்து நமது சொத்துக்களை எல்லாம் கொள்ளையடித்து வருவதற்காக அந்த முருகன் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மதத்தால் பிளவுபடுத்துகின்ற அந்த பாஜகவினுடைய சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டும். இன்னைக்கு எப்படிப்பட்ட மத ஒற்றுமை இன்னைக்கு நம்ம நாட்டுல இருக்கு. ஒரு கோயில்ல சாமி கும்பிட்டு, ஒரு கணவன் மனைவி சாமி கும்பிட்டு விபூதியெல்லாம் அடிச்சுட்டு மனைவியை பின்னால உட்கார வச்சு அப்படி ஓட்டிட்டு வர்றேன். அவங்க பின்னால உட்கார்ந்து வர்றதுலயே கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். பின்னால உட்காந்து இறுக்க இடுப்பை பிடிச்சிருக்காங்கன்னா இப்பதான் மேரேஜ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த சட்ட காலரை மட்டும் பிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னா மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். இந்த பேண்ட்ல இருக்க கொக்கியில விரல மாட்டிட்டு உட்காந்துருக்கான். கல்யாணம் ஆகி 6-7 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். பின்னால கம்பியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்குன்னா 15 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். எதையுமே பிடிக்காம இருந்துச்சுன்னா 20 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். ஏன்னா விழுந்தா 2 பேரும் ஜாமன், இனிமே வாழ்ந்தா என்ன வாழாட்டி என்னான்னு. பின்னால மனைவியை உட்கார வச்சு ஓட்டிட்டு வர்றான். அப்ப அந்த அம்மா அந்த சேலையை கவனிக்காம அந்த சேலை சக்கரத்துல சுத்தி, அந்த சேலை முழுவதும் சக்கரத்துல சுத்திருச்சு. மேலாடை இல்ல அந்த பொண்ணுக்கு. 2 கையையும் வச்சு தன் மானத்தை மறைப்பதற்கு நின்று கொண்டிருந்தால் அந்த தமிழ் சகோதரி. அந்த நேரத்துல ஒரு இஸ்லாமிய பெண் நல்ல பர்தா போட்டுக்கிட்டு 2 வீலர்ல வர்றாங்க. இந்த காட்சியை பார்த்துட்டு உடனே தன் தலையில் அமர்ந்திருந்த அந்த பர்தாவை கலட்டி அந்த தமிழச்சியின் உடம்புல போட்டுட்டு, என் மத அடையாளம் எனக்கு முக்கியம் இல்லை, ஒரு தமிழச்சியின் மானம்தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி மத ஒற்றுமை நிலைநாட்டிய மண் இந்த தமிழகம். அதனால பாஜகவின் சூழ்ச்சி இந்த தமிழகத்தில் எந்த காலத்திலும் வெல்வதற்கு வாய்ப்பே இல்லை.